அமுக்ரா கிழங்கு வைத்தானின் மற்றும் சாம்னிஃபெரின் அப்படிங்கிற அல்கலைடு தான் இதில் நிறைந்திருக்கு. இந்த வைத்தானின் அப்படிங்கிற அல்கலைடு முக்கியமாக ஆன்டிஸ்ட்ரெஸ் என்கிற மன அழுத்தத்தை குறைக்கும் பண்பையும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்கிற வீக்கத்தை குறைக்கும் பண்பையும் மற்றும் ரெஜுமினேட்டிங் என்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து வயதான தோற்றத்தை குறைக்கும் பண்பையும் கொண்டுள்ளது. அதே போல சாம்னிஃபெரின் அப்படிங்கிற இரண்டாவது அல்கலைடு இதுல இருக்கு. இந்த அல்கலைடு பண்பு என்னன்னா நிம்மதியான தூக்கத்தை ஊக்குவிக்கும் பண்பு கொண்டுள்ளது மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி இந்த அல்கலைடு கொண்டுள்ளது. சித்த மருத்துவத்துல இந்த அமுக்ராவானது உடல் பருமனை குறைக்கவும், உடல் வன்மை பெறவும், தூக்கமின்மைக்கும் மற்றும் நரம்பு தளர்ச்சி நீங்கவும் மருத்துவமா பயன்படுத்தப்பட்டு வருது. அமுக்ராவை பால்ல வேக வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம், அல்லது நாட்டு மருந்து கடைகள்ல பொடியாவே கிடைக்கும். அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 2 கிராம் அளவுக்கு தேன்ல சாப்பிட்டு வரனால உடல் பருமன் என்கிற ஒபிசிட்டி குறையும். நரம்பு தளர்ச்சி நீங்கி உடல் வன்மை பெறதுக்கு அமுக்ரா கிழங்கு கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வரணும். கூட பசும்பாலும் குடிச்சிட்டு வந்தா நன்மை தரும். அதே மாதிரி தூக்கமின்மைக்கு அமுக்ரா கிழங்கு பொடியை 5 to 10 கிராம் அளவு எடுத்துக்கிட்டு பசும்பாலில் கலக்கி குடிச்சு வரலாம். கை கால் வலி, இடுப்பு வலி போன்ற பிரச்சனை இருக்கவங்க இந்த அமுக்ரா கூட சுக்கு, ஏலரிசி, சிற்றரத்தை ஆகியவற்றை சம அளவு சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு 5 கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வரலாம். இடுப்பு வலிக்கு அமுக்ரா கிழங்க பசும் பாலில் வேக வச்சு பத்து போட்டு வரலாம். வீக்கம் குறைய அமுக்ரா கிழங்க சுக்கு சேர்த்து வெந்நீர் விட்டு அரைச்சு பத்து போட்டு வந்தாலும் வீக்கம் குறையும்.